Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டே இன் மீ vlog பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேபி வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஜிம் மேட்டில் வந்து நான் போட்டுட்டேன், ப்ளே பண்ணிகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட வேண்டிய லோஷன்ஸ் அப்புறம் பேபி ஆயில்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து இந்த டேஃபியோட பேபி லோஷன் அப்புறம் சோப்பு அதில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மாய்ஸ்டராக சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டாக்டரும் எனக்கு இதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க. பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி நானும் இந்த பிராண்ட் தான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். அவங்களுமே அதே சஜஸ்ட் பண்ணதுனால நான் அப்படியே அதே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மைலோ பேபியோட டால்கம் பவுடர் வந்து அமேசிங்காக இருக்கும். ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி 2 டால்கம் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு பிடிக்கல. இந்த மைலோ பேபியோடது நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். பட் வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் டயப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல்ஸோடது வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அப்சர்ப்ஷனும் வந்து நிறையா இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க அவங்க வந்து டெடி பிராண்ட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே வந்து ரஃப்பாக இருந்துச்சு. அஸ் வெல் அஸ் வந்து லீக்கேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு. போட்டு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளேயே லீக்கேஜ் வந்து வெளியே வந்து ஆகிடும். அதனால் எனக்கு சுத்தமாகவே அந்த பிராண்ட் வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ வந்து மார்னிங் டைமில் வந்து அதை நான் யூஸ் பண்ணிட்டு நைட் டைமில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். சத்து மருந்து எல்லாமே கொடுத்துட்டு பேபி வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து நான் கூப்பிட்டு போயிட்டேன். இப்போது இந்த ஜிம் மேட்டில் தான் வந்து படுத்து சோட்டு வந்து விளாண்டுட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா கை காலெலாம் நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும். அதனால் வந்து நான் இதை வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சின்னதாக இருக்கும் போதுலேருந்தே மெர்ஸுக்கு வந்து அதை நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ மதியானம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து முட்டை அவிச்சு வச்சுட்டு அப்புறம் மட்டன் பிரியாணி அண்ட் ரைத்தா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களோட அம்மா தான் வந்து எல்லா ஒர்க்குமே எங்களுக்கு வந்து பண்ணி வைப்பாங்க. நாங்கள் எது பண்ணாலுமே வேணாம்னு சொல்லிவிடுவாங்க. நாங்களே ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டால் கூட வேணாம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நாங்களே போய் எங்கள் அம்மாக்கே தெரியாமல் ஏதாச்சும் செஞ்சு வச்சா தான் உண்டு. இப்போயுமே அதே தான் நடக்குது. உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லன்ச் முடிச்சதுக்கப்புறமா பீனட் குக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அது 1/4 கிலோ பீனட் வந்து எடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா இது பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபைனாக ஸ்மூத்தாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். உங்களோட பேபிக்கு வந்து எப்போவுமே வீட்டிலையே வந்து இந்த பிஸ்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்க முயற்சி வந்து பண்ணுங்கள். கடையில் வாங்கி கொடுக்காதீங்க பேக்கடு ஃபுட்டு. இதில் பார்த்திங்கன்னா 250 கிராம் ஆஃப் மைதா, 250 கிராம் ஆஃப் பவுடர் சுகர் வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 250 ml ஆஃப் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்துருக்கிறேன். எந்த ஒரு வாசமும் இல்லாத ஆயில் வந்து எடுத்துக்கிறப்ப தான் குக்கி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ தான் அந்த பீனட்டோட வாசத்தோடு நல்லாயிருக்கும். இதை ஒன்ஸ் வந்து உங்கள் பேபிக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை பண்ணி கொடுக்க சொல்லி. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம இதை வந்து டோவாக வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதாக்கு பதிலாக நீங்கள் ரெட் ரைஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், மில்லட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிட் சுகருக்கு பதிலாக வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வந்து எது ஹெல்த்தியராக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த குக்கியை கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். பார்த்திங்கன்னா இதோட பேட்டரை எடுத்து சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். குழியாக உள்ள ஸ்பூனாக பார்த்து எடுத்துகிட்டு ஒரே ஷேப்லேயே நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ். இப்போ நம்ம எப்படி வந்து பெருநாக்கெலாம் வந்து நான்கட்டாய் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்க வந்து இந்த பீனட் குக்கி தான் வந்து மேக் பண்ணுவாங்க. இது மேலே கார்னிஷிங்காக நான் பீனட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஸ்டாண்டு போட்டுட்டு ஒரு ப்ரீஹீட் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண பாத்திரத்தில் நான் வந்து இதை வச்சுக்கிறேன். மூடி போட்டு லோ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது வந்து வெந்துடும். இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கீழெலாம் ஆகினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். இதை நான் இப்போ வந்து ஒன்று எடுத்து காட்டுறேன். ரொம்ப அமேசிங்காக வந்துட்டு இருக்கும். இது
நான் பண்ண குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 கிலோ கிட்ட அதுக்கு மேலேயே கொஞ்சம் வந்துச்சு எனக்கு. நான் மெஷர் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் பார்க்கல. நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துட்டு இதை சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 100 கிராம் பீனட்ஸ் அதே மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வேணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் 2 months கூட வச்சுக்கலாம். இது வீணாக போகாது. பட் ஏர்டைட் பாட்டில் கண்ணாடி பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குல்ல. நான் இது ஒன்று எடுத்து பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பிஸ்கெட்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இந்த குக்கீஸ் எல்லாமே மேக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ரிசீவ் ஆகி இருந்துச்சு. நான் இந்த பார்சல் ஆர்டர் போடவே இல்லையே, யாரா போட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அம்மா தான் போட்டிருந்துருக்குற ஆர்டரு. நான் ஒன்ஸ் ஆர்டர் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுலேருந்து அகலவே ஆர்டர் பண்ணிக்கிறா. என்கிட்ட இன்ஃபார்மாக பண்ணுறதே இல்லை. எனக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொரியர் வரப்போ பார்த்தா தான் உண்டு. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 250 கிராம் கொள்ளும் போல். நல்லா பெருசாகவே இருக்குது. சின்னதாக இருக்கும்னு நினச்சி ஆர்டர் பண்ணியிருக்கா. பட் பெருசாக இருந்துச்சு. இது ஏர்டைட் கண்டெய்னர் தான் எல்லாமே. இது எல்லாத்தையுமே நான் கழுவி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே க்ரோசரிஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் புதுசு தானே அப்படியே தொடச்சிட்டு நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க. அதில் பிளாஸ்டிக் வாஷெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஒரு பார்சல்ஸ் போட்டிருந்தேன். அது எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சோஃபாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு தள்ளுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கனால இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது 8 பீஸ் வந்துருந்துச்சு. இது கூடவே ஸ்டிக் பண்ணுறதுக்கு டபுள் சைடு டேப் மாதிரி வந்துருந்துச்சு. இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுறேன். இது 8 பீஸ் 400 rupees வாங்கியிருந்தேன். பட் இதோட 4 பீஸே எனக்கு போதும். பட் இதில் 3 இது உள்ளது இருந்துச்சு, அப்புறம் 2 இது உள்ளது இருந்துச்சு. அதெல்லாம் 4 பீஸ் 3 பீஸ் இப்பெலாம் கிடச்சிச்சு 2 பீஸ்லாம். பட் இந்த 4 ரோல் வச்சது கிடைக்கல. இந்த 4 வீல் வேணும் அப்படிங்கிறனால நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 8மே ஆர்டர் பண்ணிட்டேன். வேணால் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பாக்ஸையுமே நான் அந்த மாதிரி வெயிலில் காய வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ். இது 1/2 kg அளவுக்கு கொள்ளும் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 பொம்மை வச்சுருந்தா. அதுக்கு டைம் ஆகிடுச்சு. டைம் ஆகிட்டனால நான் கடற்கன்னு பாதாம் பீசின்ஸ்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது கூட ரோஸ் மில்க் கடற்கன்னு கரைச்சி ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப லைட்டான மைல்டான ஜில்லாப்பாக இருக்கும். அது போதுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே வெங்காய பஜ்ஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். நான் எப்படி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்க்கு வீடியோ எடுக்கும் போதும் அதே மாதிரி தான் சேம். அம்மாவே தான் எனக்கு முக்கால்வாசி வேலை செஞ்சு கொடுப்பாங்க. நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவேன். அடுப்பில் வச்சு இறக்குறது மட்டும்தான். இதே மாதிரி சப்போர்ட்டிவான அம்மா உங்களுக்கு இருக்காங்களான்னு மெசேஜ் பண்ணுங்கள். கூட கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, சோடாப்பு அண்ட் தென் ஃபைனலாக கலர் பவுடர். உங்களுக்கு வேணும்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஆட் பண்ண வேணாம். இது நல்லா திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை விக்ஸ் வச்சு பீட் பண்ணுறப்போ எல்லா இடத்துலையும் லம்ஸ் இல்லாமல் சூப்பராக ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நான் விஸ்க் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் இது பக்கோடா போடும்போது நல்லாயிருக்கும். அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா தண்ணியாக நீங்கள் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறப்ப இது பக்கோடா மாதிரி வராகுது. பஜ்ஜி மாதிரி வந்துடும். நீங்கள் பஜ்ஜி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுவோம். பட் பார்த்திங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவோம். இது அப்படி இல்லை, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும், பொரிச்சு எடுக்கணும். அப்புறம் வெங்காயம் எல்லாமே நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனானா ரொம்ப ஸ்லைஸாக பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்துக்கிறேன். அதை க்ரஷ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டர் கூட போட்டுட்டு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். சைடில் நான் எண்ணெயை சூடு பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன்.
நான் யூஸ் பண்ணியிருந்த நைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே சின்னதாக உள்ள நைஃப் வந்து வச்சு எனக்கு வெட்டவே தெரியாது. அதேமாரி நல்ல ஷார்ப்பாக உள்ள நைஃப் வச்சு தான் வந்து நான் வெட்டுவேன். அந்த நைஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து மிஸ் பண்ணி கையை லைட்டாக பட்டுடுச்சின்னா கூட கை வந்து துண்டாப்படும். அந்தளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும். அந்தளவுக்கு ஷார்ப்பான நைஃப் வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது வேலையும் வந்து சீக்கிரமாக முடியும். எனக்கு அதுவே பழக்கமாயிட்டதுனால எனக்கு மற்ற நைஃப் வந்து யூஸ் பண்ணால் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பஜ்ஜி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பாக்ஸும் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு, அப்புறம் க்ளோவ்ஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி பாக்ஸ் வந்து இன்னும் 2 செட் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் வந்து அரேபியன் ஃபுட்ஸ் வந்து நிறையா மேக் பண்ணுறனால மந்தி மசாலாஸ், அப்புறம் கப்சா மசாலாஸ், அப்புறம் ஒயிட் பிரியாணி மசாலா, சுஃபியானி மசாலா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதுவுமே வந்து போட்டு வச்சா ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, பாக்ஸ் கண்டெய்னர் பார்க்குறதுக்காக. அப்போ அழகாக இருக்கும் கிச்சனில் வச்சுருக்கும் போது. ஸோ அப்போ இதே மாதிரி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து நான் ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும் பாக்ஸ், அதுக்காக தான். அப்புறம் இந்த பெரிய ஜாரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பொட்டுக்கடலை அண்ட் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து இதோடு நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.